ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா ஃப்யூச்சரில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாரதி கண்ணம்மாவோட வீட்டுக்கு போகிறாரு. கண்ணம்மா கிட்டக்க நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்டக்க பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. என் பொண்ணு ஹேமானா எனக்கு ரொம்ப உயிர், என்னோட வாழ்க்கைக்கான முழு அர்த்தமே அவ தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் பொண்ணுக்கிட்ட இருந்து நீ விலகியே இரு அப்படின்னு சொல்கிறாரு. எப்ப பார்த்தாலும் அவ உன்ன பத்தியே தான் பேசிட்டு இருக்கிறா. எனக்கு என்னமோ என் பொண்ணு என்கிட்ட இருந்து விலகி போயிருவாளோன்னு பயமா இருக்கு அப்படின்னு பாரதி கண்ணம்மா கிட்ட கெஞ்சுறாரு. கண்ணம்மாவுக்கு பாரதி அப்படி பேசுறது கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹேமா மேல பாரதி எவ்வளவு பாசமா இருக்கிறாரு. லக்ஷ்மிக்கு தான் அப்பாவோட பாசம் கிடைக்கல, அட்லீஸ்ட் என் பொண்ணு ஹேமாவுக்காவது அப்பா பாசம் கிடைக்குதே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. பாரதி இப்போ அங்கிருந்து கிளம்பி போகும்போது அவரோட மொபைல் போனை மறந்து கண்ணம்மாவோட வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ அவரோட செல்ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் இந்த டைமில் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. வெண்பா தான் அந்த டைமில் கால் பண்ணுறாங்க. அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இந்த அன்டைம்லையா கால் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க கண்ணம்மா. ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. நான் மிஸ்ஸஸ் கண்ணம்மா பாரதி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாரதியோட ஃபோன் ஆச்சு, அது எப்படி உன் கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கோவமாக கேட்குறாங்க. என்னோட புருஷன் ஃபோன் என் கையில் இருக்குது, அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கேட்குறாங்க. பாரதி இப்போ அவங்க இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேட்குறாங்க. அவர் இப்போ தான் கிளம்பி அவரோட வீட்டுக்கு போகிறாரு. நாளைக்கு அவரோட ஃபோனை கொடுக்கறதுக்காக நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போவேன். உனக்கு ஏதாவது என்கிட்டக்க சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா நீ நேராக அங்கே வந்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கண்ணம்மா. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.